வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷே நவரோகிணாம் ஹிருதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயை நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ராணசக்ஷுஷு ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மம் உபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோ அநிராகரணமஸ்து வா அநிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நம்முடைய 107வது உபநிஷத்தான சந்நியாச உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலிருந்து பேசலாம், சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் சந்நியாசம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். எதுக்கு எடுக்கிறாங்க? கரெக்டான வேர்டு, சரியான சத்வஸ்திதம். அந்த வார்த்தையை விட்டீங்க. சத்வஸ்திதம். வாழ்நாள் ஃபுல்லாக சம்சாரி ரஜோகுணத்தில் இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், அலையிறான், துக்கியாக இருக்கிறான், பயப்படுறான். அதுக்கு மத்தியில் இறைவனை எங்கே சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு நேரமே இல்லைன்னா எல்லாம் அறியாமை தான். அறிவு இருந்தால் எப்படி நேரம் இல்லாமல் இருக்கும்? 24 மணி நேரம் என்ன பண்ணுற? ஒரு 4 மணி நேரம் கிடைக்கலையா? இல்லை 2 மணி நேரம் கிடைக்கலையா? 1 மணி நேரம் கிடைக்கலையா? ஞானம் ஏறாமல் கர்மா குறையாது. கர்மா குறைஞ்ச பிற்பாடு ஞானத்துக்கு போகலான்னு நினைக்கிறது அறியாமை. வேலை பிரச்சனையெல்லாம் ஒழியும். அதுக்கப்புறமா நம்ம கடல் அலைகள் ஓயிறது எப்போ நீ உள்ளே போய் குளிக்க போகிற? அதனால் கர்மா அது காலங்காலமாக யுகமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இந்த சத்துவகுணத்துக்கு போகணுங்கிற புத்தி வரணும். சத்வஸ்திதம், சத்துவகுணத்தில் நிற்கிறது, அதுதான் நுட்பமான அறிவை கொடுக்கறது. சத்துவகுணத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ சத்துவகுணம்னா சத்வஸ்திதம்ங்கிறது. சத்துவகுணம்னா என்ன அப்படின்னு சொன்னால் மீண்டும் 3 மிக முக்கியமான குணம் இருக்குது. அது எழுதிங்க. நிர்மலத்துவம், சத்துவகுணம் நிர்மலத்துவம். 2வது பிரகாசகம். 3வது அனாமயம். நிர்மலத்துவம் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்டெயினும் அதில் இருக்காது. எந்த கரையும் எந்த குற்றமோ எந்த குழப்பமோ அவனுக்கு இருக்காது. அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவன் சத்வஸ்திதமாக இருந்தானா, சத்துவகுணத்தில் வாழணும்னு முடிவெடுத்தானா, சத்துவகுணத்தில் பயணிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி உழவாறு பண்ணி திருப்பணி குரு சேவா செய்யணும். அப்போ சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் அது முதல் பாயிண்ட் நிர்மலத்துவம். எந்த குறையும் கரையும் இல்லாத ஒரு வெள்ளை சட்டையை உதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வெள்ளை சட்டை எப்படி இருக்குது? வெள்ளை சட்டையில் எந்த கரையும் பட்டால் அது வெள்ளை சட்டை இல்லை, எந்த கலரும் பட்டால் அது வெள்ளை சட்டை இல்லை. வெள்ளை சட்டை வெள்ளையாக இருக்குல்ல, எந்த கரையும் படாமல் இருக்குல்ல. அது மாதிரி அவனுடைய மனமானது ஒரு உயர்வான நல்ல நோக்கத்தை தரிச்சுக்கிட்டு இருக்கும். நிர்மலத்துவம்னு பேர். முதல் வார்த்தை அழுக்குப்படியாத, கரைப்படியாத, குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம். மனது ஸ்படிகம் போல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. ஓப்பன் ஹார்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி எத்தனை வார்த்தைகள் வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். முதல் வார்த்தை நிர்மலத்துவம். 2வது வார்த்தை பிரகாசகம். உன்னுடைய டேலண்ட்டை பிரைட்டாக காமிக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை
வெளிச்சம் போடும், சதா வெளிச்சத்தில் இருக்கும், இருட்டு கிடையாது. இது பிரகாசகம். உங்ககிட்ட உள்ள டேலண்ட்டை சத்துவகுணத்தில் இருக்கிறவன் தரித்திரத்தில் இருக்க மாட்டான், சத்துவகுணத்தில் இருக்கிறவன் துக்கத்தில் இருக்க மாட்டான். சத்துவகுணத்தில் இருக்கிறவன் வாழ்க்கையில் எந்த நஷ்டத்தையும் அடைய மாட்டான். கோடான கோடி நன்மைகள் உண்டு சத்துவகுணத்தினால. ரெண்டாவதுங்க, இது வந்து என்னது, பிரகாசகம். உன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தும், அதுதான் உன்னுடைய காரியத்தை சித்தி பண்ணும். நீ உன்னுடைய ஞானம் செயலுக்கு வரத காரணம் இந்த பிரகாசம்தான். உள்ளே இருட்டாக இருந்தானே ஒரே குளறுபடியாக பண்ணுவேன், உள்ளே வெளிச்சம் இருந்தால் தெளிவாக பண்ணுவேன். கிறிஸ்டல் கிளியர்னு சொல்கிற மாதிரி பிரகாசகம், பிரகாசப்படுத்துறது சத்துவகுணத்தினுடைய உயர்குணம். ரெண்டாச்சா. மூணாவது அனாமயம். அனாமயம் சொன்னால் நீ ஸ்தூல உடம்போ சூக்ஷ்ம உடம்போ காரண உடம்போ உன்னை குத்தாது, ஹெல்த்தியாக இருப்பேன். இதுதான் அனாமயம். ஸ்தூல உடம்போ சூக்ஷ்ம உடம்போ காரண உடம்போ எந்த டிசீஸுக்கும் உட்படாது, ஹெல்த்தியாக இருப்ப. அதனால் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு மனநிலை, அது குணம், அது சத்துவகுணம். இது மூணு மிக முக்கியமானது. இது எங்கே வெளிப்படுது, எப்போ உற்பத்தி ஆகும்னு கேட்டால் அதனுடைய சாப்பாடு. அது எதுக்காக அது வெளியில் வருது அப்படின்னு கேட்டால் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதுக்கு பிடிக்கும், சுகமான விஷயங்கள் பிடிக்கும். சுகம் தருமா, அறிவு தருமா, அறியணும் அறியணும். முமுட்சுத்துவம் அங்கே தான் பிறக்குது. எத்தனை கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா முமுட்சுத்துவம் பிறக்குது, இறைவனை அறியணுங்கிற புத்தி வருது இல்லையா. அது சத்துவகுணம் பிறந்தால் தான் இந்த முமுட்சுத்துவம் பிறக்கும். இப்போ 100% சாமி கும்பிட்றவனுக்கு முமுட்சுத்துவம் இருக்காடா? இல்லை, சாமி கும்பிட்றதே வியாபாரமாக தான் இருக்குது. ஸோ அதனுடைய சாப்பாடு அறிவும் ஆனந்தமும் அதனுடைய சாப்பாடு. அறிவும் ஆனந்தமும் கிடைச்சா அது அதுலேயே மூழ்கி கிடக்கும். அதுவும் ஒரு பந்தம் தான், பொன் விலங்கு மாதிரி குணாதீத்தமாக மாறணும். நீ உள்ளே போய் சித்து சத்தான நேற்று சொன்ன இல்லையா, இப்போ அடியனை நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நமஸ்காரம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் மீறி பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்களும் பண்ணுறாங்க, தெரியாதவங்களும் பண்ணுறாங்க. பார்த்தா அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குது அவங்களுக்கு தோணுதுன்னா எப்போ அப்படின்னு கேட்டால், இந்த சித்தானது சத்தோட ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலையில் இருக்கும்போது சொரூபத்தை காட்டி கொடுக்கும், பரம்பொருளை காட்டி கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு பக்தனாக இருந்தால், ஞானியாக இருந்தால், யோகியாக இருந்தால் அந்த தரிசனம் அவனுக்கு ஒரு ஸ்பார்க்கில் அவனுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சவனும் தெரியாதவனும் நமஸ்காரம் பண்ணுறான். இப்போ நான் கிளாஸ் முடிச்சுட்டு போனேன்னா கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறாங்க, பூஜை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன்னா நமஸ்காரம் பண்ணேன், கிரிவலம் முடிச்சுட்டு அங்கே பூஜையும் வேத விசாரமும் 10 நிமிஷம் பண்ணிவிட்டு வெளில வந்தாலும் என்ன ஆகுதுன்னா சித்து சத்தாகி சொரூபத்தில் இருக்குது. ஸோ சொரூபத்தில் இருக்கும்போது அங்கே இறை தரிசனத்தை அவங்க பார்க்குறாங்க, அதனால அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. நான் நமஸ்காரம் பண்ணுறவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இன்னொன்று அடியானும் அந்த நமஸ்காரம்லாம் முருகனை சார்ந்தது, என்னை சார்ந்தது இல்லை. எனக்கும் அடியார்களுக்கும் இல்லை, முருகனுக்கும் அடியார்களுக்கும் உறவு. அவங்க அவர் தரிசனம் கொடுக்குறாரு, இவங்க தரிசனத்தை வாங்குறாங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, இவங்க ஆசீர்வாதத்தை பெறுவதாக தான் அடியான் உணர்றேன். அப்படியே அடியான் நான் எப்போவோ சங்கல்பம் பண்ணிட்டேன், நமஸ்காரம் பண்ணது முருகனை முருகனை முருகனை. இந்த எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா நமஸ்காரமும் முருகனுக்குன்னு. எப்போ அப்படி பண்ணுவாங்க, எப்போ யாரோ பண்ணுறாங்க. நாங்கள் பூஜை முடிச்சுட்டு உட்கார்ற பிரசாதம் கொடுக்குற இடத்துல உட்காந்துலாம் அங்கே வந்து பண்ணுறாங்களே, எப்படி பண்ணோம்? அப்போது ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகி அத்வைத நிலையில் இருக்கும்போது சொரூபம் காட்சி கொடுக்கறது, அதனால அவங்க பண்ணுறாங்க. அதுதான் சொன்னேன், நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணுனா அந்த சங்கல்பத்தை அடையிற வரைக்கும், உங்கள் சித்து சத்தோடு சேர்ற வரைக்கும் உங்கள் காரியம் நடக்கலை. ஏன்னா ஒரு தூரம் இருக்குது, அந்த தூரத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு நேரம் ஆகுது. அது டைம் அண்ட் ஸ்பேஸாக அங்கே சம்சாரிக்கு வேலை செய்யுது. குரு போன்றவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஆல்ரெடி அங்கே ரீச்சடு பர்சனாக இருக்கிறதுனால அங்கே தூரம் இல்லை. ரீச்சடு பர்சன் அடைந்த பர்சனாக இருக்கிறதுனால அங்கே தூரம் இல்லை, டைம் இல்லை, உடனே நடக்குது. இதெல்லாம் சூக்ஷ்மம், இது யாரும் விசாரம் பண்ணுறதில்லை. இதை தான் அங்கே இருக்கிற விஷயம். ஏன் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா இதான் வந்து நிற்குது.
புரியுதா சொல்கிறது? ஏன் உடனே நம்ம பண்ணுனா நடக்குது? 23 வருஷம் கழித்து குழந்தை பிறகுது, 12 வருஷம் கழித்து குழந்தை, 15 வருஷம் கழித்து குழந்தை, நேற்று 10 ஆண்டுகள் கழித்து குழந்தை. எத்தனையோ மிராக்கள். யார் எதை தேடி வராங்களோ அவங்களுக்கு அது. எத்தனையோ பேருக்கு வேலை, எத்தனையோ பேருக்கு திருமணம், எத்தனையோ பேருக்கு வீடு, எத்தனையோ பேருக்கு வாசல், இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்னென்னா சித்த புருஷர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட காரியத்தை சொன்னால் சித்தி அவங்க வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒரு காரியம் அடியன்னு சங்கல்பம் பண்ணுறது நடக்கணும்னு நினச்சா நடக்குதுன்னு கேட்டால் என்ன, சித்த புருஷனாக இருந்தால் அது நடக்கும். இந்த கோபாலசுந்தர பாகவதர்னு ஒருத்தர் பேசுவார், அந்த அரங்கத்தில் பேசுவார், அருணகிரிநாதர் அரங்கத்தில். பெரிய சித்தராக இருப்பார் போல். கடைசி பந்தி வரைக்கும் எப்படியா வடை வருது, அப்பளம் வருதுன்னுபார். அன்னதானத்தில் அவ்வளோ இவ்வளோ கூட்டம் எப்படி முதல்ல வருது? பொருள் கொண்டாந்து சேர்த்தலாம், மக்களை சேர்க்க முடியுமா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. பிரகாசகம், நிர்மலத்துவம், பிரகாசகம், அனாமயம். அங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சத்வஸ்திதத்தில் தான் நடக்கிறது. ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியமானால் சத்துவகுணமும் கடந்த சாட்சியாக இருப்போம். என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ புரியாது. ரஜோகுணத்தில் ஒன்றுமே புரியாது. ஏன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் மனம் பயணிக்குது. என்ன கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியும்? சத்துவகுணத்தில் மனம் 0%, 0 to 5% தான் இருக்கலாம். அதனால் இந்த 5 தத்துவங்கள் சத்துவகுணத்தை பிரதிபலிக்கிறது. நல்லா புரிஞ்சிச்சா? இப்போ நீ இதில் நின்னாதான் அறிவும் ஆனந்தமும் ஒன்றை தொடரும்போது அது மேலே வேணும், மேலே வேணும், மேலே ஒன்று நிறைய பிரம்மத்தை அறிய ஆரம்பிக்கிற. அப்படியே அறிய 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 ஞானம் ஏற ஏற கர்மா குறைய குறைய ஸ்வரூபத்துக்கு போகிற. அங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் நடக்குது. அந்த நிலையை அடையிறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ அதையெல்லாம் துறக்கிறான். அதுதான் துறவு. நீ சன்னியாசியாக இருந்தால் கிழிஞ்ச சட்டை தான் போட்டுக்கணும், கையில் தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் ஒரு காரணம் வச்சாங்க. எதுக்குன்னா நீ எதுலேயும் பற்றுக்கொண்டு அது பின்னாடி போயிடாதேங்கிற நியமங்கள். அறியாத நிலையில் இதெல்லாமே நியமங்கள் அவசியம். நியமங்கள் மீறக்கூடாது, நியம நிச்சயாக தான் இருக்கணும். ஆனால் என்ன காரணத்துக்காக அதை வச்சாங்கங்கிறத சொல்கிறேன். இப்போ இல்லறத்தில் இருந்து நாங்கள் எப்படி ஜெயித்தோம்? இல்லறத்தில் இருந்து தானே ஜெயித்தோம். வனப்பிரஸ்த மனநிலையில் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கோம். சொல்கிறேனே, அதான் க்ளீனாக சொல்கிறேனே. இல்லறத்தில் இருந்தாலும் வனப்பிரஸ்த மனநிலையோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறதுனால அது எல்லாம் ஜெயமாகிறது. அது புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்னது சம்நியாசம். அமர்வது, அருகில் அமர்வது, பிரம்மத்தில் அமர்வது, சித்து சத்தாய் அமர்வது, அத்வைத நிலையில் அமர்வது, யோகத்தில் அமர்வது, போகத்தில் சிவபோகத்தில் அமர்வது, அனுபூதியில் அமர்வது சம்நியாசம். அமர்த்துவதுன்னு சொன்னால் இந்த சித்தை சத்தோடு அமர்த்துவது. அமர்வதுன்னா சித்து சத்தாய் கலந்து நிற்பது. அதனால் இந்த உபநிஷத்தில் சந்நியாசத்தை பற்றிய விவரங்களை சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் வனப்பிரஸ்த மனநிலையிலே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சந்நியாசம் அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. சந்நியாசங்கிறது தானாக நடக்கிற விஷயம். போட்டோம். இப்போ முதல் மந்திரம். அந்த சத்துவசித்தத்துக்கு இப்போ நான் சொன்ன இந்த 3 என்ன எப்படி சத்துவகுணத்தில் நிலைக்கிறதுக்கு, சத்துவகுணத்தில் சத்துவஸ்திதமாகிறது. சத்துவகுணம்னா என்ன சொல்லிட்டேன், சத்துவஸ்திதமாகிறதுக்கு தான் சிரவணம். 2000 ஆடியோ முதல் ரவுண்டு. மனனம் மச்சித்தக மத்பரக சதா அந்த பரம்பொருளோட ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்காக, அத்வைதத்துக்காக, சிவபோகத்துக்காக நீ செய்யக்கூடிய முயற்சி மச்சித்தக மத்பரக. சதா என்னையே நினைப்பாய், என்னையே நோக்கி வருவாய். 2வது நிதித்தியாசனம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவஞான அர்த்த தரிசனம். அத்தியாத்ம ஞானம், தத்துவஞானம். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம் டெய்லி விசாரம் செய்யணும். முதல்ல சிரவணம் பண்ணணும். தத்துவஞானம் அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை அதுக்குள்ளே உட்பொருளை மெய்ப்பொருளை அறிவது,
அர்த்த தரிசனம். அர்த்த தரிசனம் ஆனாதான் இந்த சித்து சத்தாகி நிற்கும், நிரந்தரமாக நிற்கும். போயிட்டு போயிட்டு வரதெல்லாம் இல்லை. பாக்கி யோகத்தில் போயிட்டு போயிட்டு வரும், தொட்டுட்டு வரும். இங்கே ஏறுமே தவிர இறங்காதுன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு தான் சிரவணம் மனன நிதித்தியா. சிரவணத்தில் 2000 ஆடியோ கேளு, மனத்தில் மச்சித்தக மத்பரகன்னு ஒன்றையே சிந்திச்சுட்டு நிதித்தியாசனத்தில் இந்த பொருளைய விசாரத்தை புரிஞ்சு உள்வாங்கினீங்கன்னா அது ஒன்றில் நிற்க வைக்கும். ஒன்றில் நிற்கும்போது இந்த எந்த பொருளை ரீச் ஆனால் எல்லாம் நடக்குமோ, எந்த பாயிண்ட்டை ரீச் ஆனால் சர்வசித்திகின்னு பேர். அது எப்போ வருதுன்னு கேட்டால் சத்வசிதமாகி சர்வஜனாகி யோக நிஷ்டையாகி ஞான நிஷ்டையாகி யோக நிஷ்டையாகும்போது தான் சர்வசித்தி நிலை வரும். இப்போ நீ எங்கே இருக்க? பக்தனாக இருக்கிற நீ பரோபகாரம் பண்ணி தொண்டனாக மாறணும். தொண்டனாக மாறினவன் இறைவன்கிட்ட குரு வேணும்னு கேட்டு சிஷ்யனாக மாறணும். சிஷ்யனாக இருக்கிறவன் உபதேசங்களை பெற்று ஜீவன் முக்தனாகணும். ஜீவன் முக்தனாக வாழ்க்கையை நடத்தி வரப்பவன் முருகனாக இறுதியில் மாறுறான். இது 5 படிக்கட்டாமல் சொன்னோம். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பல பேர் இதெல்லாம் செய்யறதில்லை. செய்யாமல் நேராக அப்படி வந்து உட்காந்துக்கலாம், நேராக வாங்கிட்டு போயிடலான்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் நியமம் ஒன்று தான். குறுக்கு வழியிலலாம் ஞானத்தில் வழியே கிடையாது. எல்லா கதவும் லாக்கெலாம் டோர் என்ன பண்ணியிருக்கோம், அங்கங்கே உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு. உள்ளே இருக்கிறவன் திறக்கணும்னா உன்னை பார்க்கவே மாட்டான். யார் திறக்கிறான்னு உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அங்கே வேலை செய்யாது. உன் ஐடியாவில் குப்பையில் போடு கொண்டு போய். ஏற்கனவே ரிஷிகள் எழுதி வைத்த ஐடியாவில் குரு போயிட்டுருக்காங்கன்னா அவங்க பின்னாடி போய் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அவங்களுக்கு திறந்த கதவு உனக்கும் சேர்த்து திறக்கப்பட்டது தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் இப்போது இந்த தமோகுணத்தில் இருக்கிறவன் ரஜோகுணமும் ரஜோகுணத்தில் இருக்கிறவன் சத்துவகுணத்துக்கும் வரணும். இப்போ நீ ரஜோகுணத்தில் இருக்கேங்கிறத நேற்று தான் தெரிஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் வாழ்நாள் ஃபுல்லாக ரஜோகுணத்தில் தான் இருக்கும். அதை கொஞ்சம் குறைக்கணும், இல்லை சத்துவகுணத்தை அதிகரிக்கணும். சத்துவகுணத்துக்கு தான் இந்த ஆடியோஸை கேட்குறோம். வேறு வழியே கிடையாது. பூஜையோ தியானமோ வேத விசாரமோனா ஒன்று படிப்படியாக தான் நீ போய் ஆகணும். எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அதனால் முதல்ல எல்லாருக்கிட்டையும் பக்தி இருக்குது. பக்தி யாருக்கிட்ட இல்லை? எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நாய் கழுதை குதிரை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஞானம்தான் ஒன்றுக்கிட்டையும் இல்லை. ஒரு நாளைக்கு பக்தியில் உச்சத்தில் இருக்கிறது, அடுத்த நாள் எங்கேயோ இருக்கிறது, இன்னொரு நாள் எங்கேயோ இருக்கிறது, அடுத்த நாள் எங்கேயோ இருக்கிறது. ஒரு இடத்துல நிற்க முடியாது. பக்தி இருந்தால் பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இது உண்மையாக பொய்யா? பக்தினா ப்ராக்ரஸ் இருக்கணும்ல, வளர்ச்சி இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியணும்னா வேண்டாமா? அதனால் ஒரு நாள் பக்தி செய்கிறது, 9 நாள் ஊரை சுற்றுறது, ஒரு நாள் தியானம் பண்ணுறது, 20 நாள் ஊரை சுற்றுறது. ஞானத்தில் அப்படி கிடையாது. எங்கே விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பக்தியில் நீ எங்கே விட்டாலும் கீழேருந்து தான் வரணும், மறுபடியும் பழைய நிலையிலேருந்து தான் வரணும். அதனால் பக்தியிலேருந்து பரோபகார்த்தம் செய்து குரு சேவா செய்து சிஷ்யனாகி சிரவண மனநங்களை நிதித்தியாசனம் செய்தால் சத்வசிதமாக ஆகலாம். சத்வசிதத்துக்கு சத்வசித்தமானாதான் இந்த சத்விச்சாரம் கைகூடும். அதே சொல்ல சத்வசிதம்னா தான் சத்விச்சாரம் சொல்லக்கூடிய விசாரம் கைகூடும். இப்போ ஹரி ஓம் அதாத்தக சந்நியாசம் உபனிஷத்து வியாக்கியாமக. ஹரி ஓம் அது ஒரு வணக்கம் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஹரி ஓம் சுப வார்த்தை. இனி சந்நியாச உபனிஷத்தை பற்றி விளக்கம் தருகிறோம். யோம் அனுக்கிரமேன சந்நியஸ்யதி சக சந்நியஸ்த பவதி. யார் முறையாக படிப்படியாக இந்த ஜகத்தை துறக்கிறார்களோ விடுகிறார்களோ சந்நியஸ்த பவதி, அவன் சந்நியாசி ஆகிறான். புரியுதா? ஜகத்தை துறக்கிறது என்னது? ஜகத்தில் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத அப்படி சொல்லலை. ஜகத்தில் நீ எங்கெங்கெல்லாம் போகிறல்ல கற்பனையில் பார்க்குறது, பின்னாடிலாம் போனீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் எடுப்ப?
எங்கேயாவது பிடிக்க முடியுமா நீ பார்க்குறது? இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாது. ஆரம்ப காலத்துலலாம் ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா, ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த கோயிலுக்கு பிளான் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதுக்கு தான் பயணம். இடையில இங்கே ஒன்று வருது, அங்கே ஒன்று வருது, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு சிலது கடைக்குள்ளே போயிடும். ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் போகக்கூடாது. தோசை திருப்பி வாங்கினேன், முறுக்கு சுர கம்பி வாங்கினேன், குடம் வாங்கினேன், தேனி இங்கே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது, காசு கொடுத்தா, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. என்னென்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரில. அப்படியே மைண்டு என்னது அலையுது, கண்ணு சுழலும், அலையும். சம்சாரி இல்லை. அதனால் அத்தியாவசியத்தை ஏற்றுக்கிறதும் அனாவசியத்தை விட கொஞ்சம் கொஞ்சமாக விட அனுக்கிரமேன வரிசையாக முறையாக யார் ஒருத்தன் விடுறானோ அவனை சந்நியாசி என்று சொல்கிறார்கள். கோ அயம் சந்நியாசோ, யாரை சந்நியாசி என்று சொல்வார்? கதம் சந்நியாச பவதி, எப்படி சந்நியாசி ஆகிறான்? ஏ ஆத்மானம், யார் ஆத்மாவை உயர்த்துவதற்காக. ஆத்மா உயர்ந்த பொருள், ஆனால் நீ என்னவா நினைக்கிற? அல்பமாக நினைக்கிற. நீ நான் ஆத்மானு எவன் சொல்கிறான்? உன் பேரை சொல்கிறான், ஊரை சொல்கிறான், அந்த வேலையை சொல்கிறான். நான் டாக்டர்னு சொன்னால் கூட என்னது வேலை தானே. உன் பேரை சொன்னால் பேர், ஊரை சொன்னால் ஊர், தொழிலை சொல்கிற, இது 3 தான் நீயா? இதெல்லாம் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டங்கிற அறிவு இருந்தால் அது பேர் விவேகம்னு பேர். யாருமே நான் ஆத்மானு சொல்ல போகிறதில்ல. ஏன்? அவர் சொன்னால் இது பைத்தியமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்வா? பைத்தியக்கார கூட்டம் இருக்குது. சம்சாரம்னு பேர், ஜகத்துன்னு பேர். அந்த ஜகத்தை என்ன பண்ண? அறிந்து விடு. அறியாமல் விடாத, பிளைண்டாக விடணுங்கிற அவசியம் இல்லை. அது விடலாம், பிளைண்டாக விட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அறிந்து விட்டால் திரும்பி போக மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் கண்ணை முடிக்குவேன், அப்படியே விட சொல்லலை. இது பார்க்குறது அங்கே பார்த்து என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இதுவா அதுவா அதுவா அதுவா, இந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸா, இந்த வீடா அந்த வீடா அந்த வீடா, அந்த காரா அந்த காரா அந்த காரா, எத்தனை கண்டுபிடிச்சிட்டான். என்ன செய்கிறான்? இத்தனை கண்டுபிடிச்சி உன்னை வசீகரம் பண்ணி அது பின்னாடி அழைச்சிட்டு போவான். எப்படி பிரம்மம் என்னையே நினைக்கிறேன்னு சொல்கிறதோ அதே மாதிரி மாயாவை என்னையே நினச்சிட்ருக்கணும். நீ வேறு யாரையுமே நீ நினைக்கக்கூடாது. சதா உன் சிந்தனை ஏன் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு அது வசீகரிக்கும். அது பேர் ஜகத்துன்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் சம்சாரம்னு பேர். சம்சாரம்னா ஜகத்துன்னு பேர். சதா என்னையே தான் நீ நினச்சிட்ருக்கணும். நீ வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது. எதுக்கு ருத்ராட்சலாம் போட்ட கழுட்டு? கோயிலுக்கு அடிக்கடி போகாது. தெளிவாக சொல்லுதா இல்லையா? சொல்லும். எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் அக்கறையாக இருக்கேன். சரி, வேலைக்கு போகாதுன்னு சொல்லலாம். வேலைக்கு போனால் கெட்டு போயிடும் உடம்பு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் டெய்லி பயணிக்கிறேன், கெட்டு போயிடும். வேலைக்கு போகாத என் தங்கம், என் செல்லம் அப்படி இருக்க சொல்லலாம் வீட்டில். கோயிலுக்கு போனால் உடம்பு கெட்டு போயிடுமா? அவனே பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா இப்போ தான் கோயிலுக்கு போகலான்னு முடிவுக்கே வந்திருக்கான். அவனே அங்கேயே ஸ்டாப் பண்ணு. பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா இப்போ தான் ருத்ராட்சமே கழுத்துக்கு ஏறி ஒரு நாள் தான் பார்த்தேன். அடுத்த நாள் எங்கடான்னு கேட்டேன். அதெல்லாம் நமக்கு கிடையாது. இப்போ யாருக்கு? அதனால் சந்நியாசிய சந்நியாசோ பவதி. அதனால் ஆத்மாவை உயர்த்துனா சித்த ஜீவாத்மாவை உயர்த்துவது, பரமாத்மாக்குவது, சித்த சத்தாக்கணும்னு நினச்சா கிரியாபி குப்தம். இந்த கிரியாவை குறைக்கணும்னா வேலைக்கே போகாதுன்னு செக்குமாடு மாதிரி வேலை செய்யாதுடா தம்பி. இதெல்லாம் ஓவராக பண்ணுற நீனு. நான் நிறைய கடன் வாங்கிட்டேனே, ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேனே, அதுக்கு விமோச்சனமே இல்லை தம்பி. நீ அடுத்த 40 ஆண்டுகள் நீ அடிமை. டாக்குமெண்ட்லாம் நீ எழுதியிருக்க, கையெழுத்துலாம் போட்டிருக்க, கவலைப்படாத. இடையில் ஒரு மணி நேரம் உட்காந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணு.
இல்லை பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்தால் டெய்லி 108 சுற்று பிள்ளையார் கோயிலை சுற்றிடுவானா ஒரு சுற்றிட்டு ஓடுவான். அது சுற்றுறதே பக்கத்தில் இருக்கல அதை இடித்து தள்ளிட்டு சுற்றுவார். இன்னைக்கெல்லாம் என்ன கதி? கடை வாங்கும்போது யாரை கேட்டு கடை வாங்கினேன்? என்ன சாப்பாடு இல்லை நான் வாங்கினேன், நீ கடை ட்ரெஸ் இல்லை நான் வாங்கினேன், என் குழந்தை பட்டினியாக இருக்கு நான் வாங்கினேன், என் மனைவிக்கு இந்த பொருள் தேவைன்னு நான் வாங்கினேன். நீ வாங்கிறதெல்லாம் ஆடம்பரமும் அனாவசியமும் நிறைய இருக்கு. வீட்டுக்கு வாங்கலாம், வீடு எக்ஸ்டென்ஷன். பாக்கி நீ எதுக்கு வாங்கினாலும் வியாபாரத்தை டெவலப் பண்ணுறான் அவர். அவன் டெவலப் பண்ணிவிடுவான். பேங்க்கு டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஒன்றை வச்சு அவன் டெவலப் ஆயிடுவான், தெரிஞ்சுக்க. அவன் சொல்ல மாட்டான். கிரியா 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 பி குப்தம். குப்தம்னா குறைக்கிறது. பல அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் குறைக்கிது. கர்மாவை குறைக்கணும்னா ஞானத்தை ஏற்றுனா கர்மாவை குறையும். ஞானம் சூக்ஷ்மம் ஆக ஆக வேலை குறையுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வேலை குறையிட்டு நான் ஞானத்தை கூட்டுறேங்கிறான். ஞானத்தை கூட்டினா தான் வேலை குறையும். நல்லா இப்போ எழுதி வச்சுக்கணும். குப்தம் கரோதி. அப்புறம் சப்போஸ் நான் சத்வசிதமாக போகிறேன், என் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், சொத்துக்கள் நான் பிரித்து கொடுத்துட்டேன், வயசு 55 ஆகிடுச்சு, நான் சன்னியாசம் போகிறேன்னு எவனா சொல்லுவானா? சொல்லுவானா அவனாதே? ஏன்? அவனுக்கு சம்சாரம் தான் பிடிக்கும். சம்சாரம் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சாந்தமாக ஒரு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேனே. ஏன்னா நீ செக்கு மாடாவே தான் வாழ போறியா? வாழவே மாட்டியா? நீ இந்த உலகத்தில் வாழ போறியா தங்கியிருக்கியா? நீ வாழணும்னு நினைக்கிற, ஆனால் தங்கியிருக்க. புரியுதா? நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டு டோர் மாற்றாத காரணம் என்னென்னா, நாங்கள் வாழ்கிற மாதிரி என் மைண்டில் இல்லை. தங்கியிருக்கோம் குவார்ட்டர்ஸு. வீடு வாங்கும்போதே அப்படி தான் நினச்சேன். 2004 வீடு வாங்கும்போதே அப்படி தான் நினச்சேன். என்ன தனியாக இருக்கேன், இவ்வளோ பெரிய வீடு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, இவ்வளோ பெரிய வீட்டில் நான் என்ன டக்குன்னு கல்யாணம் ஆச்சு, டக்குன்னு கடக்குன்னு குழந்தை முடிச்சு விட்டாருன்னா ஒரே கும்பலாச்சு, ரூமே இடமே இல்லை நமக்கு. நமக்கு நம்ம வாழ்க்கையே ஒரு பெட்லேயே முடிஞ்சு போயிடுது. ஒரு 6க்கு 4 போல். கரெக்டாக 6க்கு 2 கொள்வாங்க, இப்போ 6க்கு 4 கொடுத்துருக்காங்க பெட்டோடைய அளவு. எப்பயாவது அவன் வாழ்வானா? எப்பயுமே அவன் வாழ்கிறதே இல்லை. எப்பயுமே என்னது, செக்கு மாடு என்ன பண்ணான்? பைய தூக்கிக்கிட்டு மதியை சுமந்துக்கிட்டே நேராக ஆற்றுக்கு போகும். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கான். கடவுளை தவிர எல்லா இடத்துக்கும் போகிறான். சத்துவகுணத்தை தவிர எல்லா குணத்துக்கும் போகிறான். நாய் குணம், பேய் குணம், கழுத குணம், குதிரை குணம். சாப்பிட்ற சாப்பாடு வேறு என்ன? அப்போ கடமையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? உனக்கு முதல்ல புத்தி இருந்தால் தானே கடமையை முடிக்கணுங்கிற புத்தி வரும். உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ போவே வருவேன், நான் பணத்தை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டில் கொடுத்துட்டே ஃப்ரீயாக இருப்பேன். என்ன வாழ்க்கை நடத்துகிற நீ? இதெல்லாம் போட்டால் விமர்சனம் போகும், நேரம் வேஸ்ட்டே. அதனால் எங்கேயாவது நீ நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியானதான்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கியா? எதுக்காக வந்தோம்? என்ன செய்யணும்? என்ன செஞ்சுட்டுருக்கோம்? இன்னும் எவ்வளோ நாள் இங்கே தங்க போகிறோம்? வந்த வேலை சரியா? செஞ்ச வேலையெல்லாம் சரியா? அப்படி என்றைக்காவது ஒரு நாளாவது உட்காந்து யோசிச்சிருக்கானா? இல்லை, நேரம் இல்லை, பாவம். இப்போ கடமையெல்லாம் முடிச்சாச்சு. அது என்ன பண்ணணும்? மாதா பிதா பாரியா புத்திரான் பந்து அனுமோதம். இறைவனை நோக்கி போகணும்னு எண்ணமே உனக்கு வராது. வந்தானே 60 வயசில் தான் இறைவனை நோக்கி போகணுன்னு நினைக்கிறீன்னா அதை விட மடத்தனம் ஏதாவது இருக்காங்க? சொல்லுங்கள். 60 வயசுக்கு மேலே நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தமாகுமா? அப்படி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா? அப்படி யாருக்காவது நடக்குதா? அப்படிலாம் நடக்காது. இன்றைக்கி வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை. இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். தூக்கத்தை விடு. பாக்கி ரஜகுணம் 8 மணி நேரம் வேலை, பாக்கி 8 மணி நேரம் என்ன பண்ணுற? நேராக வேஸ்ட் பண்ணுற. 8 மணி நேரம் வேலைக்கு போகிற, நீ போகலன்னா அங்கே பாசாங்குஷம் போடுவான், அங்குஷம் போடுவான், பேக்கிலே குத்துவான்.
அதனால் போகிற இல்லைன்னா அங்கேயும் போக மாட்டேன். நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நான் தான் டுபாக்கூர் சோம்பேறி நம்பர் 1. நான் ஒன்றா அப்படின்னா சோம்பேறினா என்னது அப்படி கேட்பான். 60 வயசு ஆகியும் என்ன ஆகலை? குறிக்கோள் இல்லை, மெய்யான குறிக்கோள் இல்லை, உயர்வான குறிக்கோள் இல்லை. இம்மெட்டீரியலாக மெட்டீரியலாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்? போகிறான். அப்படி நீ போகிறதா இருந்தால் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, பந்துக்கள் கிட்டையெல்லாம் அனுமதி வாங்கணும். ஏச்சா ஆசிய ரேத்விஜாசிய ஸ்தான சர்வாம்ச பூர்வவது விருணித்வா, அவங்கள்ட்ட எல்லாம் அனுமதி வாங்கிக்கிட்டு எல்லாம் போன்னு சொல்லுவாங்களா? போயிட்டு வாப்பா அப்படி சொல்லுவாங்களா? இந்த வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல. அவன் எழுதிருக்கிறது சரியா, நம்ம நினைக்கிறது சரியா? 25 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இரு, 25 வருஷம் இல்லற கடமையெல்லாம் கரெக்டாக செய்ய. கடமையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 50 to 75 வயசில் நீ இருந்தா உனக்கு இந்த பாடி உதவி செய்தால், அனாமயமாக இருந்தால், ஒய்ஃபையும் கூட்டுக்கிட்டு, நம்ம பாலிசி அது, ஒய்ஃப் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. கூட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் விசாரம் பண்ணி, குருவை பிடிச்சி சிரவண மனன நிதித்தியாசம் பண்ணி உக்காந்த இடத்துல குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, தொழிலை கூட பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்த்துக்கிட்டு அப்படி மேற்பார்வையை பார்த்துட்டு அழகாக ஆனந்தமாக வாழ்க்கையை முடிக்கலாமே. இப்போ நம்ம வனப்பிரசதை வச்சே பேசுவோம். மொட்டை மாடிக்கு போகிறேன்னா விடுவாங்களா வீட்டில்? அதுவும் விட மாட்டாங்களா? இப்போ என்ன தான் பண்ணணுமா? இல்லை தெரியாமல் தான் என்ன தான் பண்ணணுமா? 50 வயசுக்கு மேலே நான் ஏகாந்தமாக தியானம் பண்ண போகிறேன், விசாரம் பண்ண போகிறேன், அதுவும் கூடாதா? பசங்களை பார்த்துக்கணும். இவங்க ஆஃபீஸுக்கு போனால் அவங்க அதுக்கு தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்கன்னு தெரியாது. எல்லாம் தப்பு தப்பாக இருக்குங்க, மாற்றிக்கிங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். நீங்கள் யாரும் வந்து மாற்ற முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் மாற்றுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். உன் வேலையை நீ பாருயா, அவன் வேலையை அவன் பாருங்கய்யா. நீங்கள் உன் வேலையை விட்டு அடுத்தவங்க வேலையை பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம்னு ஒரு விதி போட்டு அது ஒரு பிளானை நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் நீ குறுக்கிடுறேன்னு வச்சு செய்யும், ஒன்று வச்சு செஞ்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. உன் வேலையை நீ பாரு, கேட்டால் ஹெல்ப் பண்ணு, ரொம்ப ஓவராக பண்ணாத. அது தலையெழுத்து அது பண்ணும். உன் கடமையை கரெக்டாக செஞ்சியா அடுத்த வேலைக்கு போ. அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பேரனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதையும் பார்த்துக்க. பாம்பர் வாங்க போயிட்டு வா, கடைக்கு போய். இதுக்கு தானே வந்திருக்க. நீ வேறு லாய்க்கு இல்லை. உனக்கு நீ தெளிவாக இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா உன்னை? நீ தெளிவாக இருந்தால் நீ ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, இந்த வயசான காலத்தில் வெயிலில் போய் நில்லு. நீ தெளிவாக இருந்தால் சொல்லுவாங்களா? நீ தெளிவாக இல்லை. ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்த்தா வீட்டில் ஏன் இவ்வளோ வேலை வருது? அது மாதிரி நிறைய விஷயங்கள் கணக்கு போட்டு தான் செய்தது பிரபஞ்சம், நான் இல்லை. பிரபஞ்சம் என்ன பண்ணோம்? செய்ய வேண்டிய இடத்துல செய்யலை, ஏமாத்துறேன்னா இன்னொரு இடத்துல வேலையை கொடுத்து நல்லா அற்புதமாக செய்வேன். சிரிச்சுக்கிட்டே செய்வேன், சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாவது செய்வேன். செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பார்த்துட்டு அதுதான் நல்லது. அவங்க காலில் அவங்க நிற்கணும். உங்கள் முதுகிலேயே சமைக்கிறேன்னா நீ மறுபடியும் செக்கு மாடாக தான் ஆகிற. எப்போ? 25 வயசுலேயும் 50 வயசுலேயும் 75 வயசுலேயும் 100 வயசுலேயும் நீ செக்கு மாடு தான். அடுத்த ஜென்மா நிச்சயமாக கழுதை தான். நல்லா சுமக்கிறான் அவன், நல்லா சுமப்பான் அவன், அப்படி ஏற்றி விடும். வீட்டில் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு
ரித்விக் யாகம் இதுக்குன்னு ஹோமம் இருக்குது, இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடித்து தீட்சை கொடுப்பாங்க ஆசிரமத்தில். அதுக்கு ஹோமம் இருக்குது. குடும்பத்தில் கடமைகளெல்லாம் பிரித்து விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில வந்துட்டுனா எஞ்சி இருக்கிறது எதாவது இருந்தாலும் அதையும் என்ன பண்ணணும், ரித்விக் கொடுத்துடணும். ரித்விக்னு பேர். கிட்டத்தட்ட 16 பேர் அதில் இருப்பாங்க அந்த கமிட்டியில். ரித்விக்னு பேர், புரோகிதம். அதாவது ஹோமம்லாம் பண்ணுவாங்க இதுக்காக, தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு குரு. அது சார்ந்த ஹோமங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒன்றுமே உன் பேரில் இருக்கக்கூடாது. ஒரு வாட்சி மோதிரம் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் சின்ன வயசுலேயும் செயின் போட்டிருக்கேன், அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தானம் கொடுக்கணும். கொடுத்துட்டு விருணித்வா விரும்பி கொடுக்கணும். வைஸ்வானர் இஷ்டி, வைஸ்வானருங்கிற ஒரு இஷ்டி பண்ணணும். இஷ்டின்னா யாகம், ஹோமம் பண்ணணும். கொடுத்துட்டு அமைதியாகணும். சர்வஸ்வம் தத்யாத்த எஜமானஷ்ய ரித்விச், எல்லாத்தையும் எஜமானத்தன்மையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ரித்விக் கொடுத்துடணும். யார் ஹோமத்தை பண்ண யாகத்தை பண்ணக்கூடியவங்களுக்கு. சர்வைகி பாத்திரை சமாரோப்பிய எதா ஆகவனியம், வீட்டில் இது வரைக்கும் நீ ஆகவனியம், கார்கியபத்தியம், அன்மாகரியம், இப்படி தட்சிணாகினின்னு அக்னியெல்லாம் வளர்த்து இது பண்ணிட்டு இந்த அக்னி விளக்கு இருக்க, விளக்கினுடைய சிறப்பு நம்ம இப்போ சொன்னோம். அணையா விளக்கு, அகண்ட தீபம் ரொம்ப மகத்தான பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறீங்களா? அகண்ட தீபம் அடியன் நல்லா ரியலைஸ் பண்ணுறேன். அக்னி வளர்க்குறது ஒரு பெரிய யாகத்துக்கு சமம். இந்த அக்னி வீட்டில் அக்னி அணையா விளக்கு எரியறது வீட்டில் பிராணசக்தியை 24 மணி நேரமும் நிரப்பும். துஷ்சக்திகள் ஒன்று உள்ள நுழைய முடியாது. எத்தனையோ விசேஷம். அதனால் அதுக்கு நீங்கள் அந்த பணம் கட்டினவங்கெல்லாம் வரப்போது வாங்கி விளக்கு ஏற்றுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி இந்த 3 அக்னி வளர்க்குற விஷயம் இருக்குல்ல, கார்கிய பத்தியம், தட்சிணா அக்னி, ஆகவனியும், அன்வாகவனியும், அந்த அக்னிலாம் இதை பற்றிலாம் பேசியிருக்கேன் ஏற்கனவே. 2-3 உபநிஷத்தில் பேசியிருக்கோம். அதனால் இங்கே அதில் நேரத்தை செலவு பண்ண விருப்பம் இல்லை. அந்த அக்னி எல்லாத்தையும் சப்யாவ சத்யோ பிராண அப்பான வியான உதான சமான இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச இந்த பஞ்ச வாயுக்களில் இனிமேல் அக்னி அக்னி வளர்க்க முடியாது. அக்னி காரியம் எதுவும் பண்ண முடியாது. ஹோமம் எதுவும் கிடையாது. சன்னியாசிகளுக்கு கிரியா எதுவும் கிடையாது, பூஜை எதுவும் கிடையாது, ஹோமம் எதுவும் கிடையாது, அக்னி காரியம் எதுவும் கிடையாது. அதை 5 வாயுக்களில் இந்த அக்னியை சமர்ப்பணம் பண்ணிவிடு. சர்வான சர்வேஷு சமாரோப்பியம், எல்லாவற்றையும் முடித்து வச்சதுக்கப்புறம் ஷிகான் கேஷான் விசுருஜ்ய, தலை முடியை கேசத்தை ஷிகாவோடு. இதனால் வரைக்கும் உபநயனம் சிக்கானா புரோகித பூஜைக்கும் புரோகிதத்துக்கு அவசியம். ஏன்னா வேதாந்தம் தான் என்னது, உபநயனம் உபனிஷத்து, சிக்கா ஞானம். குடுமைங்கிறது ஞானம், உபநயனங்கிறது உபனிஷத், பிரம்ம வித்யா. இதை நீ மறந்துடக்கூடாதுங்கிறதாக தான் உன்னுடைய உடம்புலையே அது தலைக்கணும். அது உன்னுடைய நாடி நரம்பெல்லாம் ஊடுருவி இருக்கணும். வேதாந்தம் முக்கியம். இன்னைக்கு கூட இந்த ஸ்ரீவக்ஷம் குரூப்பு பக்தி பாராயணம் குரூப்பில் போட்டிருக்க மெசேஜ், அது ஆரம்பிக்கணும் கீழே அம்பாள் கிட்ட அப்படின்னா. அதில் அவங்க பாடுற அந்த அம்பாள் பற்றி பாடுறதுல வேதாந்த ஸ்வரூபாய அப்படின்னு வருது அம்பாளுக்கு. வேதாந்தத்தை தான் என்ன பண்ணுறாங்க, பக்தி மூலயமா சம்சாரிக்கு கொடுக்குறாங்க. அதனால் வேதாந்தம் வருதேண்ணா, அது யதார்த்தமான விஷயந்தான். நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம ஒன்றும் பணம் கேட்குறது தானே போகிறோம் கோயிலுக்கு. பணத்தை தவிர பணம், கல்யாணம், குழந்த, வீடு கேட்குறவங்க விட கம்மி தான். முதல்ல கல்யாணம், எனக்கு கல்யாணம் அப்படின்னு கல்யாணம், அப்புறமா வீடு, அப்புறமா குழந்தை, அப்புறமா வீடு. 3 தான். அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஒன்று செத்து போயிடுவான், இல்லைன்னா அடுத்த பேரனுக்கு பையனுக்கு இவர் வேண்டிகிட்டு இருப்பார். வேலை வெட்டி இல்லைல்ல, இறைவனை தேடணுங்கிற புத்தியே இல்லை பாருங்க. யாரும் எடுத்து சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது. இப்படியே செக்கு மாடு மாதிரி இருந்து
சாக வேண்டியதான். சிகானு கேஷானு விசுருஜய, சிகாவையும் கேசத்தையும் எடுத்துடணும். யஞோபவித்தம் சித்வா உபநயனம் சொல்லக்கூடிய உபனிஷத்தையும் புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இப்போ அகத்தில் மாற்றிக்க போகிறேன். யஞோபவித்தம் சித்வா புத்திரம் திருஷ்வா, யஞோபவித்தம் கலட்டின்னும் பையனை பார்த்து தும் யஞ்சஸ்வ, இனிமேல் நீதாப்பா யஜ்யம் இந்த வீட்டுக்கு. அக்னி காரியத்துக்கு எவ்வளோ பீரியாரிட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். வீட்டில் சதா அக்னி எரியணுங்கிறத உபநிஷத்து பல இடத்துல சொல்லிக்கிட்டே வருது. நம்ம புரிஞ்சுக்கிற இது இல்லை, வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சொல்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீட்டில் அக்னி காரியம் மகாதனம்னு வாக்கியம் இருக்குது. அக்னி காரியம், அக்னி வளர்ப்பது உள்ள சிவபரம்பொருள் அக்னியாக தானே இருக்காங்க. முருகப்பெருமான் அக்னியாக தானே வெளிப்பட்டார். சித்தாக்னி, ஹிருதயாக்னி, சிவாக்னி, மூலாக்னி, ஜட்ராக்னி எல்லாம் அக்னி தான். அதனால் வீட்டில் அணையா விளக்கு ஏற்றுறது அத்தியாவசியம். நீங்கள் ஏற்றிருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் எப்படிங்க இருக்குது? எப்படி இருக்குமா? சிறப்பாக இருக்கா? நினச்ச மாதிரி இருக்கா? வேதத்தில் எனக்காக சொல்லக்கூடாது, போதுமா? அது மறைக்கப்பட்டிருந்தது, இதை நம்ம வெளிப்படுத்திடுவோம், அவ்வளோதான். தொடர்ந்து வெளிப்படுத்துவோம். சிஷ்யர்களாகிய நீங்களும் வெளிப்படுத்துங்க. நம்ம ரிஷிகள் சொன்னது எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் இல்லை, நாசாவில் சொன்னது நமக்கு வேண்டாம். நம்ம ரிஷிகள் சொன்னது நமக்கு முக்கியம். இங்கேருந்து தான் எடுத்துன்னு போய் அங்கேருந்து சொல்கிறான், கலர் அடித்து திரும்பி கொடுக்குறான், ஈனும் பல்ல இருந்துட்டு வாங்குகிறோம். புத்திரம் திருஷ்வா துவம், பையனை பார்த்து நீ தான்ப்பா இனிமேல் யாகியம், வீட்டுக்கு யஜ்யம் நீ தான். அது கூட நம்ம கற்பதும் கற்பிப்பதும் பிரம்ம யஜ்யம். பிரம்ம ஞானத்தை அறிவதும் அறிவிப்பதும் பிரம்ம யஜ்யம். யஜ்யம்னு என்னது? அக்னி காரியமெல்லாம் யஜ்யம். யஜ்யஸ்துவம், நீ தான்ப்பா இனிமேல் யஜ்யம் வீட்டுக்கு. சர்வம் இத்தியது மந்திரேத்து, நீயே சர்வம்பா இனிமேல். இந்த யஜ்யம் தான் சர்வம், நீ தான் இனிமேல் சர்வம். எதே புத்திர பவத்யா அபவத்யா ஆத்மானம் ஏவம் தியாத்வா, உனக்கு பையன் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய ஆத்மாவை பார்த்து அங்கே சொல்லு, நீ தான் இனிமேல் யஜ்யம், நீ தான் எனக்கு எல்லாம் சர்வமும் நீ தான். தியாத்வா, தியானித்து அனவேட்சமான நன்றாக ஆராய்ந்து விசாரம் செய்து பிராச்சி முதிச்சி, பிராச்சின்னா கிழக்கு, கிழக்கு பகுதியோ, முதிச்சி வடக்கு பகுதியோ, கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்து நகரணும். ஏன்னா அதை பரம்பொருளை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். பிரவரஜேத், இருக்கிற இடத்த விட்டு நகரணும். சதுர்ஷு வர்ணேஷு பக்ஷ்ய அர்ச்சயம் சரேத்து, இனிமேல் 4 வர்ணத்தார்கிட்டையும் நீ சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். சதுர்ஷு வர்ணேஷு பக்ஷ்ய அர்ச்சயம், வாங்கலாம், சாப்பிடலாம். பாணி பாத்திரேன ஆசனம், கை தான் உனக்கு பாத்திரம். இப்போ எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் விடுற. அப்புறம் ஏன் ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அலையணும்? உன் கை தான்ப்பா பாத்திரம். எப்போ உனக்கு பசிக்குதோ போய் கையை நீட்டு. இருகஸ்தன் வீட்டில் அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழிட்டு வந்துடு. ரமணர் அப்படி பண்ணுவாராம். பாணி பாத்திரேன ஆசனம் குறியாது, கையளவு உணவை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு ஔஷது வந்து ஒரு மூலிகை மாதிரி மருந்து மாதிரி சாப்பிடணுமா? சாப்பாடை வச்சு கட்டக்கூடாது. 6 இலையை போடு நல்லா பெருசாக. நம்மளால் பார்த்தீங்களா சம்சாரி, இலையை போடு. தமிழர் பண்பாடு. நல்லா இலையை பெருசாக போட்டு நீட்டாக இலை, வாழை இலையை வாங்கிட்டு வந்து தண்ணி தெளித்து தட்டி, என்னப்பா தண்ணி விடாமல் வச்சுட்டு அந்த பக்கமெல்லாம் காய்கறி ஐட்டம்லாம் வச்சு 6-7 ஐட்டம் வச்சு சாம்பார் வச்சு வடை வச்சு, நம்ம தமிழர் பண்பாடு. நல்லா ஆரம்பித்து என்னென்ன தெரியுமில்ல, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், பாயசம், வடை, அப்பளம், கூட்டு, பொரியல், கறி, ஊறுகாய்,
மோர் விட்டேன்னா ஸ்வீட்டு காரம் அப்பாடா. வயிற்று எப்படி வயிற்றை நல்லா பார்த்து தடவிட்டு வந்த வாழ்க்கை நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன். நான் இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆயிடுச்சு. நான் இப்போ தியானத்துக்கு போய் தூங்க போகிறேன். முதல்ல அது சாப்பாடு விஷயம் என்ன, நீ பெரிய சாப்பாடு அதெல்லாம் விட்டுருங்க, அவசியமே இல்லை. இவ்வளோ அரிசுவை உணவான். வெளியூர் போனாலும் சும்மா இருக்க மாட்டான், தேடிட்டு போகிறான், பஸ் ஏறி பிடிச்சலாம் போகிறான். அதில் வர பெருமை வேறு. யாராவது ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு ஷேப்பில் இருக்கானா பாருங்களேன். ஒரு ஷேப்லேயே இருக்க மாட்டான். ஒன்று வாழைக்காய் மாதிரி இருக்கான், இல்லைன்னா கத்திரிக்காய் மாதிரி இருக்கான், இல்லைன்னா சுரைக்காய் மாதிரி இருக்கான், வெண்டைக்காய் மாதிரி யாருமே இருக்க மாட்டான். எப்பயுமே ஸ்லிம்மாக இருக்கணும், புரிஞ்சுங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு உபத்திரம் ஆகுதுன்னா நோய் ஆகிடும், ஜாக்கிரதை. அதனால் 2 வேலையை ஆக்கு, தப்பு இல்லை. நீ செய்கிற செய்வுக்கு வேலைக்கு என்ன வாழ்க்கை குறிக்கோள் லட்சியம்? ஒரு மண்ணாங்கட்டி ஆடு மாடு தான், சத்துவகுணமும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டி அது மருந்து போகலன்னு சொல்லுது, அதுக்கு சொல்ல வந்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. ஒருத்தர் கேட்டார் பாருங்க, மெனுவில் இல்லாத வச்சுருப்பாஞ்சி. மெனுவிலே இல்லை, அப்புறம் எங்கே வச்சுருப்பான் உங்களுக்கு தெரியாதுச்சு. ஔஷத மருந்து போல அசனாம் ஆச்சரே, உணவு உண்டும் ஔஷத அசனம் பிராசனியம், நீர் பருவதும் லாபம் அசனியாத் பிராண சம்தாரணார்த்தம். இந்த உடம்பில் உயிர் நிற்பதற்காக போதுமான அளவு சாப்பிட்டா போதும், பிராணனை தரிக்கிறதுக்காக. ஏன்னா நீ அதுக்குள்ளே முக்தி அடையணும். எவ்வளோ நாள் வாழப்போகிற? யாருக்கு எப்போ போஸ்டர் ஓட்டுவான்னு தெரியுமா? தட்சிணாயனத்தில் நிறைய ஓட்டுவான். டெய்லி 1-2 போயிட்டு தான் இருக்கும், பார்த்துட்டே இருக்கேன். பார்க்குறீங்களா இல்லையா? அக்கம் பக்கத்தில் எல்லாம் தட்சிணாயனத்தில் வச்சு செஞ்சிருது. பிராண சம்தாரணார்த்தம், பிராணனை நிறுத்துவதற்காக, பிராணனை தரிப்பதற்காக. ஏன்னா பிராணன் இருந்தால் தான் என்னது நடக்க முடியும், நிற்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்படியா இருக்கான் எல்லாம். அவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க, அவன் 30 அந்தந்த வயசுக்கு அந்தந்த கிலோ இருந்தால் போதும். அந்த என்ன வயசு அந்த கிலோ இரு, அதான் உத்தமம். ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன். உங்களை ஐடியா சொல்கிறேன். எத்தனை வயசு அத்தனை கிலோ இரு, பிரச்சனை இல்லை. சந்தாரணார்த்தம் ஏதா மேதோ விருத்தி ந ஜாயது, கொழுப்பு ஏறக்கூடாது. கொழுப்பு உனக்கு ஏற்கனவே அது இப்போ அதை தான் சொன்னது. கொழுப்பு மேதா, கொழுப்பு ஏறக்கூடாது. மேதோ விருத்தி ஆகக்கூடாது. கிருஷ பூத்வா, எப்போதும் கிருஷ் மெலிந்து இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணும்? மூளை வேலை செய்யும். மூளை இருந்தால் தானேங்கிறீங்களே. பிரம்மாவே பார்த்துட்டு இவெல்லாம் ஒருத்தவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன மூளை படைத்தாரோ அப்படியே வச்சுருக்கானான், யூஸே பண்ணலையாம். அவனுக்கு எல்லா பார்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது, மூளையை மட்டும் மாற்றவே வேண்டாம். ஏன்னா அவன் அப்படியே வச்சுருக்கான் ஃப்ரெஷ்ஷாக. 1% கூட யூஸ் பண்ணல. கிருஷ பூத்வா, மெலிதாகியும் கிராமம் ஏக்கராத்திரம், அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சோம். வீட்டில் இருக்கக்கூடாது, சன்னியாசம் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, மறுபடியும் சம்சாரம் ஆயிரும். அதனால் நகரணும். கிராமம் ஏக்கராத்திரம், அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க. வழியில் ஒரு கிராமம் வருது, மணி 6 ஆயிடுச்சு. சரி, இனிமேல் நைட்டு பயணிக்க வேண்டாம், இந்த இரவு எங்கேயாவது ஒரு கோவில்லையோ மரத்தடியிலையோ ஆற்றங்கரையிலையோ அப்படியே தங்கிக்க வேண்டியதான். நகரே பஞ்சராத்திரம்,
நகரமாக இருக்குது, பெரிய நகரமாக இருக்குது ஆனால் 5 நாள் வரைக்கும் 5 இரவு வரைக்கும் நீ தங்கலாம். நகரத்தில் சுற்றி பார்த்துட்டு தங்கலாம். சத்துர்மாசான வார்ஷிகான் வருஷத்தில் 4 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, தை பிறக்கிற வரைக்கும் 4 மாதம். தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 மாதம் வச்சுங்களேன். அந்த மாதத்தில் நடைப்பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த புழுப்பூச்சிகள்லாம் அந்த நேரத்தில் தான் அது தரையில் பயணிக்கும். குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அது சுதந்திரமாக இருக்கும். நீ டெய்லியே ஏதாவது மரவட்டையை மிதிச்சிருவீங்க, இல்லை பள்ளியை மிதிச்சிருவீங்க, ஏதாவது பாவத்தை ஏற்றிக்குவீங்க. அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு கோவில்லையோ இல்லை மடத்துலையோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கேம்ப்பு போட்டுருவாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஊர்க்காரவங்களெல்லாம் உட்காந்து வேதாந்தம் பேசுவாங்க. 4 மாதங்கள் சத்துர்மாசம்னு பேர். பெரிய பெரிய இந்த மாதிரி வேதாந்திகள் எல்லாம் இது மாதிரி இந்த குரு வந்திருக்காங்க, நம்ம அவர் போய் பார்த்து நம்ம சந்தேகங்களை எல்லாம் கேட்டுக்கலாம், அது விசார வினிமயமெல்லாம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், எல்லாம் பஜன் பண்ணலாம், எல்லாம் பண்ணுவாங்க இந்த 4 மாதம். வேதாந்திகளுக்கு அதெல்லாம் கிடையாது, பஜன்லாம் கிடையாது. சொல்கிறேன், சத்துர்மாசான வார்ஷிகான வருஷத்தில் 4 மாதம். கிராமே வா நகரே வாப்பி வசேத், கிராமத்துலேயோ நகரத்துலேயோ 4 மாதம் ஒரு இடத்துல தங்கலாம். பக்ஷாவை மாசோ இது 15 நாள் அல்லது மாதம் 2 இந்த மாதிரி அளவில் 15 நாள். பக்ஷ 2ன்னு சொன்னால் 30 நாள், மாதம் 2னா 60 நாள். தோமாசோ வா வசேத் தங்கலாம். விசீர்ண வஸ்திரம், ஆடைகள்லாம் ரொம்ப புத்தாடை தான் அணியணும்னு அவசியம் இல்லை, பழைய ஆடைகள் அணியலாம். விசீர்ணம் கிழிந்திருந்தாலும் பரவாயில்ல. வல்கல்ங்கிறது ஒரு மரப்பட்டையினால் எடுக்கக்கூடிய சாரை அந்த தண்ணியில் நினச்சா அது காவி கலரில் வரும். காவி உடுத்துறதுங்கிறது, காவிங்கிறது அதுக்கப்புறமா வந்தது. வல்கல்ங்கிற அந்த மரப்பட்டையை கொதிநீரில் கொதிக்க வச்சு வெள்ளை துணி அதை நினைச்சா அது போகவே போகாது. அந்த காலத்தில் அதுதான் காவி. அது கலரே வித்தியாசமாக இருக்கும். இப்போ கடையில் வாங்கிறோம் போட்டோம். விசீர்ண வஸ்திரம் வல்கல் வா பிரதி கிரகிணியாத், அதெல்லாம் நீ ஏற்றுக்கணும். நான் அந்நியத்தை பிரதி கிரகிணியாத், மற்ற வஸ்திரங்களை நீ ஏற்கக்கூடாது. மற்ற கலர் என்ன அடையாளம் தெரியணும்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். நீ இப்போ என்ன பண்ணுவ, ஞானியாக போகிற, சிந்திக்க போகிற, உடம்பே உனக்கு கிடையாது, அப்புறம் என்ன வஸ்திரம் அதில். இப்போ இதில் எல்லாம் சொல்கிறது புரியுதா? இவ்வளோ கண்டிஷன் அவசியம் இல்லைன்னு சொல்கிறவன். ஆனால் அந்த காலத்தில் இப்படி பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுவானே. இப்போ நீங்கள் விளையாட்டா, இப்போ நீங்கள் எல்லாம் சன்னியாசி எடுத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் நம்ம 12 ஆண்டுகள் பூர்த்தி ஆகும்போது எல்லோரும் ஜீவன் முக்தன் கன்ஃபார்ம். இப்போயே ஜீவன் முக்தன்கிற நிலையில் பல பேர் வந்தாச்சு. கிரகஸ்தத்தில் இருந்து தானே பண்ணுறீங்க, கிரகஸ்தத்தில் இருந்து தானே அடியேன்னு பேசுகிறேன், புரியுதா? ஆனால் அந்த காலத்தில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, பிரம்மஞானம்னா உலகத்தில் யாருக்குமே கிடையாது, எங்களுக்கு நாங்கள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே முருகப்பெருமான் சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அதான் விஷயம். கிரகஸ்தத்தில் இருந்தானே கேட்டீங்க, புரியலையான்னு கேட்குறேன். புரியுது இல்லை? அவ்வளோதான். ஞானத்துக்கு என்னதுங்க, புரிதல் வேணுங்க. தியானம் பண்ணால் உணர்வுக்கு வருவீங்க, நிதித்தியாசனம் பண்ணால் சொரூபத்துக்கு போவீங்க. இவ்வளோதான் விஷயம். சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். அடிப்படை தத்துவத்தை நம்ம மாற்றிக்கலையே. உடம்புக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏது பண்ணிக்கிறேன், உடம்பு அந்த ஆத்மாவை தரிச்சுக்கிட்டு இருக்கு. சில விஷயங்களை ஏற்றுக்கலாம், இது ரொம்ப ஓவராக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்மளும் அப்படியே லைட்டாக எடுத்துக்க வேண்டியதுதான், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இதில் முக்கியமானது இந்த உடம்பு மெலிந்து இருக்கிறது உத்தமம். என்ன வயசில் இருக்கிறோ அந்த கிலோ இருந்தால் போதும். அதனால் 90 வயசில் இருக்கேன் 90 கிலோ இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது. 50 வயசு 50 கிலோவுக்கு மேலே ஏறவே கூடாது. இதுதான் உத்தமம். உடம்பு தபஸ்வி உடம்பாக மாற்றிக்கணும்.
சுத்த தேகம், பிரணவ தேகம். இன்னொரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். நீங்கள் தியானம் பண்ண வேத விசாரம் செய்ய உடம்புக்கு சுத்த தேகம் ஒன்று ஏற்படும். உடம்புல சுத்த உஷ்ணம்னு சொல்லுவார் வள்ளலார், அதை சொல்கிறார். அவர் பயன்படுத்தின எல்லா மூலிகையும் உடம்பை சுத்தம் பண்ணது மட்டும் இல்லை, வெப்பத்தை சுத்த உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகளாக சாப்பிட்ருக்கார். பித்த உடம்பு நோய்வாய்ப்படாது, அதிகமாக நோய்க்கு ஆளாகாது. இந்த குளிர்ச்சி உடம்பு இருக்கிற கஃபம், இன்னொன்று என்னது வாயு, இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும், சீக்கிரம் பாதிக்கப்படும். அதனால் தியானத்தினால் வரக்கூடிய உஷ்ணம், வேத விசாரத்தினால் வரக்கூடிய உஷ்ணம் இருக்குல்ல, உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதனால் அதை நீங்கள் சுத்த உஷ்ணத்தை வாங்கி சுத்த தேகமாக மாற்றிக்கலாம். எத்திய வேறு வஸ்திரங்கள்லாம் அணியக்கூடாது. எதுக்குன்னா கலரு, எதுக்குன்னா அவங்க ஹைஜீனிக்காக இருக்காங்க. இது ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சொல்கிறேன். ஞானம்னா என்னங்க? ஈசன் பால் அன்பு, யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. இந்த மார்க்கத்தில் போனால் இப்படி தான் நீ போகணுன்னா அது எதெல்லாம் உன்னால் கடைப்பிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிடுவா, அவ்வளோ. அதனால் பிரதி கிரகிணியாத்து யஜா சக்தி பவதி, அழகாக சொல்லிடுச்சு. எவ்வளவு ஒன்றால் முடியுமோ. கிளேஷத் தப்தியோ தபக, கிளேஷத்துலேயும் துக்கத்துலேயும் தான் நீ இந்த மார்க்கத்தை கடக்கிற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஞானம் வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி குடிச்சகனாக இருந்து ஒரு குடிச்சக சன்னியாசம் இருந்து ஒரு குருகுலத்தில் குடிச்சகல்ல குருவோட தங்குறதுன்னா பகுத்தக சன்னியாசம் எடுத்தால் குருவோட நீ பயணிப்ப. ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு துக்கம் இல்லை, ஒரு துயரம் இல்லை. ஏன்? எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீ செய்கிறது குரு சேவா ஒண்டி தான். அங்கே நீ அவருக்கு ரிட்டனாக பண்ணுறது, நீ எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணாலும் அது இப்போ விலை மதிப்பில்லாத பொருள் அவர் கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த குடிச்சக்குன்னா தனியாக இருக்கிற குடிச்சையில், பகுத்தக்குன்னா மரத்தடி, குருகுலத்தில் தங்குறது, 3வது தான் மரத்தடி, 4வது தான் பரிவிராஜகன். ஸோ தவம் செய்யும்போது இந்த மாதிரி பல தவிக்கணும், உடம்பை வருத்தணும். அப்போ தான் விழிப்பு நிலை வரும். இந்த விழிப்பு நிலைக்கு தான் தவம். புரியுதா? அது வரைக்கும் இருக்கட்டும். 1வது மந்திரமே 1 2 3 4 5 6 பாட்டு, 8 பாட்டு இருக்குது. அதில் 6 பாட்டு பார்த்துருக்கோம். நாளைக்கு 7 8 பார்க்கலாம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்வஸ்திதம்ங்கிற வார்த்தை முக்கியம். அதுக்கு சத்வகுணங்கிற நிர்மலத்துவம், பிரகாசகம், அனாமயம், அது அதனுடைய சாப்பாடு அறிவும் ஆனந்தமும். சத்துவகுணத்தினுடைய சாப்பாடு. சத்துவகுணத்தில் இருந்தால் தான் நிறையா கற்றுக்கணும், ஆனந்தமாக இருக்கணுங்கிற புத்தி வரும். இல்லைன்னா முமுட்சுவே வரலைன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீ செயல்படுவேன்? பல பேருக்கு முமுட்சுவே வரலை. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவ. திவேல் முருகனுக்கு